ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்ட கடலை கறி பார்க்க போகிறோம். ரொம்பவே வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஊற வச்ச 1 கப் அளவுக்கு கொண்ட கடலையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். ஒரு மிக்சர் ஜார் ஃபுல்லாக வந்திருக்கு எனக்கு. ஜார் க்ளோஸ் பண்ணிவிட்டு கோஸில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பல்ஸில் வச்சு அரைச்சிக்கோங்க, சீக்கிரமாக அரைப்பட்டுரும். 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்திங்கன்னா இந்த அளவுக்கு சீக்கிரமாக அரைச்சிடலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்து அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்சர் ஜாரில் 4லேருந்து 6 பல்லு பூண்டு தோல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி தோல்லாம் நீக்கிட்டு அரிஞ்சு வச்சுக்கலாம். அது இஞ்சியும் சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதை கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெங்காயம், நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர், 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்சுருந்த கொண்டக்கடலை பேஸ்ட்டு கூட இதையும் சேர்த்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடலை மாவு நல்லா பைண்டிங் கொடுக்கும், அதனால் கடலை மாவு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். திருப்பியும் அதே மிக்சர் ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு தக்காளி 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, 1 நட்சத்திரம், 4 லவங்கம் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. சேர்த்துட்டு அந்த சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தக்காளி நல்லா பிரிஞ்சு வரணும். தக்காளி பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட அரைச்சி வச்சுருந்த கொண்டக்கடலை பேஸ்ட்டை ஒரு 4லேருந்து 8 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 8 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அந்த பேஸ்ட்டோடவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீதி இருக்கிற கொண்டக்கடலை பேஸ்ட்டை இட்லி தட்டில் எண்ணெய்லாம் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வச்சுக்கோங்க. இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். குறைந்த தீயில் 8 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சதை எடுத்துக்கலாம். 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டாச்சு. உருண்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ஸ்பூனில் லேசாக தண்ணி தொட்டு எடுத்துக்கோங்க, அழகாக வந்துடும். எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஆவியில் வேக வச்ச கொண்டக்கடலை உருண்டையை நீங்கள் எண்ணெயில் கூட பொரிச்சு எடுக்கலாம். இன்னும் டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். நான் வேக வச்ச உருண்டையை அப்படியே சேர்த்துட்டு 2 நிமிஷம் கழித்து தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்பவே சுவையான கொண்டக்கடலை கறி ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி, கூடவே நறுக்கின வெங்காயத்தை மேலே சேர்த்துக்கோங்க. இது சப்பாத்திக்கும் நானுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.